ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்ம சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 31 டிசம்பர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி அப்படின்ற கார்டு, பயோமெட்ரிக்கல் ரெசிடென்ஸ் பர்மிட், பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி அதை எப்படி பண்றது அப்படின்றத இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டிசம்பர் 2024 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஆர்பியில் வந்து விசா வந்து வேலிட் அன்டில்னு சொல்லி அந்த டேட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா வேலிடாக இருந்தாலுமே பிஆர்பியில் இருக்க டேட் அந்த டேட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நினச்சி நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. அந்த ஃபிசிக்கல் கார்டு அப்படின்றது கிடையாது. அதுக்கப்புறம் உங்களோட விசா ஸ்டேட்டஸ், இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணணும் இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஆன்லைனில் தான் பண்ண முடியும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து ஆன்லைன் ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணும். அதுக்காக தான். ஸோ எதுக்காக வந்து அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து நீங்கள் கார்டில் லாஸ் பண்ணிடுறீங்க, பிஆர்பி தொலைஞ்சு போயிருது. அதுவும் இல்லாமல் நிறைய ஃபேக் பிஆர்பிஸ் அடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி வந்து ஃபேக்காக அடிச்சது நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேக்காக பிஆர்பி கிரியேட் பண்ணி நிறைய இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரீப்ளேஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பர்மிட், அடுத்து வந்து பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் கார்டு ஒன்று இருக்கு அது, அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்ல வந்து இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி எல்லாத்தையும் வந்து ஆன்லைன்ல கொண்டு வர போறாங்க. இ விசா அப்படின்றது என்னன்ற பார்ப்போம். ஸோ ஆன்லைன் ரெக்கார்ட் ஆஃப் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ், அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ விசா. அதாவது ஆன்லைனோட உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கு. இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ், நீங்க என்ன ஒர்க் பர்மிட் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே, உங்க போட்டோ இன்க்ளூடிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்துடும். ஸோ நீங்க எங்கேயாவது ஒர்க் போறீங்க அப்படின்னா உங்களோட இ விசா காமிச்சாவே போதும். நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி பார்க்கறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி அதை ஆக்சஸ் பண்றது அப்படின்றத பார்த்துருவோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் UKVIயோட வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களோட இவிஎஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து அது பண்ணிட்டீங்கனாலே போதும். பெருசாக ஜென்ரல் கொஷின்ஸ் தான், பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ உங்களோட மெயில் ஐடி இது எல்லாமே வந்து வரும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றது UK கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மெயில் ஐடி, UK விசா ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்து இண்டிவிஜுவலாகவே மெயில் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம டிசம்பர் கடைசி நவம்பர் முடிவு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணுறது அப்படின்றத. ஸோ இப்போதைக்கு ஓவராலாக பார்ப்போம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்லேருந்து வந்து எல்லாமே வந்து இவிஎஸ்ஆக்கு சேஞ்ச் ஆகிறது வந்து உங்களோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு விசா ஸ்டேட்டஸ் என்னவோ எனக்கு 2025 வரைக்கும் இருக்குது, 27, 2030 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட தேவையில்லை. உங்கள் விசாவோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். உங்களோட பிஆர்பியில் மட்டும்தான் மாறியே தவிர உங்கள் விசாவோட எவ்வளோ வேலிடிட்டி இருக்கோ அது கண்டிப்பாக உங்களோட இவிசால அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நினைச்சு வந்து யாரும் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட விசாவை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து யூகேக்குள்ள டிராவல் பண்ணிட்டு வந்துக்கலாம், போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் கார்டு எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் இந்த இயர் எண்டு 2024 டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஆர்பி கார்டு நீங்கள் கையில் கொண்டு போயே ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் மட்டும் கையில் வச்சிருந்தீங்கனாலே போதும். ஸோ உங்களை விசாவை செக் பண்ணி அவங்களே வந்து இமிகிரேஷன்லாம் கிளியர் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். இதனால இப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்பி வந்து நீங்க தொலைக்க மாட்டீங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஆர்பியை தொலைச்சிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணி 1 or 2 months 3 months வரைக்கும் டைம் எடுக்கும். அந்த டைம்ல வந்து ஒரே இதாக இருக்கும், வருமா வராதோ, ஐயோ தொலைஞ்சு போச்சு அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்குலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இனிமேல் உங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க தொலைக்க மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கு சேஃப். அது வந்து ஃபர்ஸ்ட் சேஃப் திங்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வந்து இப்போ நீங்கள் விசா அப்பாயின்மெண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் நீங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அல்லது பிஆர்பி வந்து ஒரு இடத்துல போய் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டைம் அந்த டேட் வர வரைக்கும் நீங்கள் போய் வெயிட் பண்ணணும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இல்லை உங்கள் பிஆர்பி இன்னும் வரல, போயிட்டு இன்னும் 5 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சுவான்னு சொல்லுவாங்க. அதான் எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக உங்களுக்கு விசா வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ஆன்லைன் விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் எந்த பயமும் பட தேவையில்லை. ஸோ இதுதாங்க. ஸோ எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது என்ன அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போட்டு இப்பவே தேவையில்லை, இன்னும் ஒரு 6-7 months இருக்கு. அதனால புதிய பிரச்சனை இல்லை. முடிகிற ஸ்டேஜ்ல வந்து எப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
அண்ட் நீங்க வந்து இந்த செப்டம்பர் 2024ல வந்து நீங்க யூகேக்குள்ள வரீங்களா, உங்களோட அக்கமடேஷன் வந்து இப்பவே நீங்க சேஃபா செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அக்கமடேஷன் கிடைக்கிறது இப்போ ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம பயங்கர எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன் எல்லாமே. அதனால இப்போ நான் சொல்ற அக்கமடேஷன்ல புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேசஸ் அவைலபிளா இருக்கு. யூனி அக்கோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் அக்கமடேஷன் ப்ரொவைடர் இந்த யூகே. ஸோ லண்டன், மான்செஸ்டர், பர்மிங்ஹாம், நாட்டிங்ஹாம், ஷெஃபீல்டு, எடின்பரால இருந்து கீழே போர்ட்ஸ்மவுத் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா போதும், உங்களோட யூனிவர்சிட்டி என்னவோ அதை டைப் பண்ணிக்கலாம், அல்லது உங்களோட போஸ்ட் கோட் ஆர் உங்களோட லொகேஷன், எந்த லொகேஷன் நீங்க அக்கமடேஷன் தேடிட்டு இருக்கீங்களோ அந்த லொகேஷனை போட்டிங்கனாலே போதும். பக்கத்தில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளா இருக்கு, யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஷாப்ஸ்லாம் இருக்குமா, பார்ட் டைம் ஜாப் வந்து எனக்கு போயிட்டு வர டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குமா, இல்லை ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுமா, நீங்க வந்து எது வேணுமோ பார்த்து உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 59 per வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு மேல நீங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவா லக்ஸுரியா பாக்குறீங்களோ அது வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். இப்பவே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி டைம்ல புக் பண்ண முடியாம நிறைய பேர் சீட்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த ஜான் இன்டேக்கே அப்படிதான் ஆச்சு. நான் முன்னாடியே சொன்னேன், ஜூலைல ஆகஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் புக் பண்ணுங்கன்னு. ஸோ யாருமே கேட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ கடைசி நேரத்தில் அந்த ஜனவரி டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி இப்படி அங்கங்கே செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அதனால ஏர்லியாகவே வந்து புக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி வந்து டெபாசிட் ஃப்ரீ யூனி அக்கோல நீங்கள் வந்து ஒரு பென்னி கூட டெபாசிட் பே பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.